ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிறதுல எனக்கு சொல்ல தெரியல. அதுல இருக்கிற சிக்கல்களோட உண்மைகளை எனக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னா அந்த படத்தோட இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஒரு படத்தின் இயக்குனரே அதை சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு இயக்குனரா நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப வருத்தமாக பார்க்குறேன். ஒரு இயக்குனர் அப்படி சொல்லியிருக்காரான்னு முதல்ல நான் அந்த செய்தி நான் பார்க்கல. நீங்கள் சொல்கிற செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த சமூகத்தில் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை நீங்கள் சொல்ல நீங்கள் தயங்குனீங்கன்னா பின்ன யார் தான் சொல்லுவா? இன்றைக்கு அந்த ஜனநாயகனுடைய திரைப்படத்தின் நாயகனாக இருக்கக்கூடியவர் ஒரு மாநிலத்தோட முதல்வர் ஆகிட்டார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் படத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் யார் தப்பு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியணும்ல. ஏன் குறிப்பாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை அது திருட்டுத்தனமாக வெளியானதில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அவர் என்ன பதிவு பண்ணியிருந்தாருனாக்கும், மத்திய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் சேர்ந்து வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடந்துட்டார் ஒரு பிரச்சாரத்தில். அப்போவே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கான யுக்தியாக தான் அதை பார்க்க முடிஞ்சே தவிர அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா எனக்கு தெரியல. அது ஒரு பொய் தகவல் தான். அது பொய் தகவலாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் அதை நிரூபிக்க முடியலை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல மறுக்கிறேன் அப்படின்னா யார் தான் சொல்லுவா? இப்போ என்ன நடந்ததுன்னு யார் சொல்லுவா? அப்போ மக்களுக்கு எதுதான் செய்தி? எப்படி தான் ஒரு உண்மையை கண்டறிகிறது? ஒன்று சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். யார் தடுக்கிறாங்கன்னு தடுக்கிறவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க, அடித்தவங்களும் சொல்ல மாட்டேன்றான், அடி வாங்குறவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறது? ஒரு பாதிக்கப்பட்டவர் தனக்கு நடந்த அநீதியை பொதுவெளியில் சொன்னாதானே நம்ம கேட்க முடியும். அந்த பக்கம் யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்க முடியும். அதனால இயக்குனருடைய அந்த கருத்துல எனக்கு ஏற்புடையதில்லை. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் லீக் அவுட் ஆச்சு. ஆனா அதுக்கு தமிழ் திரையுலகில் யாருமே கண்டனம் தெரிவிக்கல. ஆனா அமீர் அவர்கள் அந்த கண்டென்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. இஸ்லாமியர்களை இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. கண்டனம் தெரிவிக்கலாம் சொல்லாங்க. நீங்க முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தரை கொண்டு உயரத்தில் வச்சிருந்தீங்க, வச்சுட்டு அவர் குறித்த கேள்வி எல்லா இடத்துலையும் கேட்குறீங்களே தவிர தமிழ்நாட்டில் திரைத்துறை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது, இதுக்கெல்லாம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்களா? அவங்க ஏதாவது கருத்து சொன்னாங்களா? ஜக்குபாய் ரிலீஸ் ஆனப்போ யார் யார் கருத்து சொன்னது? யார் சொன்னது? யாராவது சொன்னாங்களா? அப்படிலாம் இங்கே சொல்லக்கூடாது. நீங்கள் அது ஏன் கண்டனம் தெரிவிக்கலைன்னு நான் தான் சொல்கிறேன். அந்த நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஜனநாயகன் திரைப்படம் வந்த பொழுது நான் சொல்கிறேன், நான் அதில் எடிட் வெர்ஷன் போட்டிருக்கு, அதனால் இந்த இடத்துல இதை போயிருக்க தவிர வேறு வழி இல்லை, இதுதான் வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நான் சொன்னேன். நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? பெப்சியில் இருக்கக்கூடிய பெப்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வமணியும் எடிட்டர் சங்க தலைவரும் 2 பேரும் உட்கார்ந்து அமீருடைய கருத்து தவறுன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. என்கிட்ட கூட கேட்கல. அந்த கருத்தையும் நீங்கள் தான் பதிவு பண்ணீங்க. கடைசியில் என்ன நடந்தது? யாரை கைது பண்ணாங்க? யார்கிட்ட விசாரணை செஞ்சாங்க? அப்போ அவங்ககிட்ட திருப்பி போய் நீங்கள் செல்வமணிட்டையும் எடிட்டர் சங்க தலைவர்கிட்டையும் கேட்டிருக்கணும்ல. ஏங்க நீங்கள் இப்படி சொன்னீங்களேங்க, கடைசியில் புலன் விசாரணையில் உங்கள் எடிட் ஷூட்டில் இருந்து தானங்க ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் உடனே அதை கடந்து போயிட்டீங்க. அப்போ இதில் ஒரே ஒருத்தன் எங்களை எல்லாம் நேர்ந்தா விட்டுருக்காங்க, பார்க்குற இடத்துல பூரா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு.